ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராமா வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட நேம் என்னன்னா பெர்ஃப்யூம். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்னன்னாக்கா, லைஃபே வெறுத்துட்டு சாக போகிற ஒருத்தவங்களுக்கு மேஜிக்கல் பெர்ஃப்யூம் கிடைக்குது. அந்த பெர்ஃப்யூம் வச்சு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, அவங்க வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்களா, அதுக்கு நடுவில் நடந்த சண்டைகள் கலாட்டா தான் இந்த ட்ராமா. இப்போ வாங்க இந்த ட்ராமாக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கே செகண்ட் பார்ட்டும் வந்துடும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோ ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து இதில் ஒரு டிசைனர் ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா ஃபோட்டோ சத்தம் ஒன்று கேட்குது. அதை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன், இதில் இருக்க ரூல்லாம் படிச்சுட்டு தானே உள்ள வர சொன்னேன். 14th ரூலே ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணும்போது ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்ற ரூல் படிக்கலையா, நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறாங்க. அவங்களும் போயிடுறாங்க. அப்புறம் அங்கே ஒரு ரிப்போர்ட்டர் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இப்போ நான் ட்ரெஸ் தச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து சீன் கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த ட்ராமாவோட ஹீரோனி. ஹீரோயின் லைஃப்ல என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குனாக்கா, ஹீரோனோட ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்கிறதுனால ஹீரோயின் கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஹீரோயினும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை இருந்திருக்கும் மாடலாக ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட்காகவும் அவங்க குழந்தைக்காகவும் தான் எல்லாமே விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஹஸ்பண்டே இப்படி பண்ணுறாங்களேன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு கோவம், அந்த கோவத்தில் வந்து சூசைடே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நம்ம மட்டும் செத்தா எப்படி, அவனும் சேர்ந்து சாகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கெல்லாம் சேர்த்து ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க மறந்துட்டாங்க, அவங்களுக்கு டீனேஜ் ஏஜில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு என்ன ஆவான்றதே மறந்துட்டு அவங்க பாட்டுன்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து தூக்க மாத்திரை ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தாக்கா காலிங் பெல் சத்தம் கேட்கும். பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எந்த பார்சலும் வேண்டாம், நீங்கள் எடுத்துகிட்டு கிளம்புங்க, இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பார்சல் எடுத்துகிட்டு வந்த தாந்தாவும் அது எப்படி நானே எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்தில் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா வந்து இந்த வெயிட்லாம் தூக்கிட்டு போகணுன்னாக்கா ஒரு 15-16வது மாடிக்கு கூட்டிகிட்டு போகணுன்னாக்கா அதுக்கு வந்து தூக்கிறது ஒரு மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷினை பார்க்குறாங்க. இது போது எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஏறி அதில் உட்காந்துக்கிறாங்க. பார்த்தாக்கா ஹீரோயின் வீட்டு ஜன்னல் இருக்குல்ல, அதில் போய் தட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தூக்க மாத்திரை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே பயந்துறாங்க. யார் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாகும் போது கூட நிம்மதியாக சாப்பிட மாட்டீங்களாப்பா நீங்களாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சைனை போட்டு பார்சலையும் வாங்கிடுறாங்க. பார்த்தாக்கா அந்த பார்சல் வந்து அவங்களை கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கா. கையில் எடுத்து வச்சுட்டு என்ன பார்சல் இது, நம்ம எதுவும் ஆர்டரும் போடல, இதில் சென்டரும் எங்கேருந்து வந்திருக்குன்றதை காமிக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா உள்ள ஒரு பெர்ஃப்யூம் இருக்கா, அதை எடுத்து அவங்க மேலே அடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு இடிச்சு மழை பெய்யுற மாதிரி ஒரு கிளைமேட் சேஞ்ச், அதுவும் அவங்க கிட்ட மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்தாக்கா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா எதுத்தாப்புலே கண்ணாடி இருக்கு, யாரு நீ அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கே ஞாபகம் வருது, அவங்க சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் கிழிச்சு போட்டிருப்பாங்க ஒரு கோவத்தில். அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் ஞாபகம் வருது, ஐயோ இது நம்ம தான் அப்படின்ற மாதிரி கண்ணாடி பக்கத்தில் போய் நின்று பார்த்துட்டு கையை தூக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனோட ஹஸ்பண்ட் வேற மெசேஜ் பண்ணுறாங்க, இது மாதிரி இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன், அதுக்குள்ளே டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு வை அப்படின்ற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இன்னும் 10 நிமிஷத்துலேயே இவன் நம்மளை பார்த்தானா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் அப்படின்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அதாவது ஹீரோனோட ட்ரெஸ் எடுத்து வச்சுக்க மாட்டாங்க, அவங்க பொண்ணோட ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு உன்னோட ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்ற மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அவங்க பேக்கில் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. யாரங்க அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வாங்க இங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாங்க. பார்த்தாக்கா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே டேய் நீ யாரா, எப்படா வேலைக்கு சேர்ந்தேன், முதல்ல இங்கேருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒன்றும் புரியல, தகாப்புகான்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் முழிக்கிறத பார்த்துட்டு இவனை முதல்ல இங்கேருந்து கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு நான் எந்த தப்பும் செய்யலை, என்ன காரணம்னு சொல்லுங்க, அப்பதான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்ற மாதிரி அவனும் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோக்கு ஒரு ஃபோபியா இருக்கு, அதாவது அந்த மச்சத்தை பார்த்தாக்கா பயப்படுற மாதிரி ஒரு ஃபோபியா இருக்கு போல இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க அவனை வேலையை விட்டு நிறுத்தியாச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட செக்ரட்டரி சொல்றாங்க. இது மாதிரி கூட யாருக்குன்னா ஃபோபியா இருக்குமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோவும் ஏன் இருக்கக்கூடாதா, கூகுள் பண்ணி பாரு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுறாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. பார்த்தா வெளியில ட்ரெஸ் கடை முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் குண்டா இருந்திருப்பாங்க, அவங்க ஆசைப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க முடியாது, இப்போ கொஞ்சம் ஒல்லி ஆயிட்டாங்கல்ல, அதனால வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ட்ரெஸ் வாங்குறதுக்காக உள்ள போறாங்க. அங்க வேலை செய்யறவங்களும் பாக்குறாங்க, இந்த ட்ரெஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனும் கேட்குறாங்க. அவங்களா ஆஹா ஓஹோ இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்ற மாதிரி பொய்யா புழுவிட்டு இருக்காங்க. ஹீரோனும் அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களே சொல்கிறாங்க, இப்போ ட்ரெஸ்ஸை புகழ்ந்து முடிச்சிட்டாங்களா, இப்போ டிசைனர் புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் டிசைனர் தச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தச்ச ட்ரெஸ்ஸை குண்டா இருக்கவங்க போட்டால் கூட ஏஞ்சல் மாதிரி மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது வந்து ஹீரோனுக்கு கோவமாக குண்டா இருக்கவங்களாம் எவ்வளோ புசுன்னு அழகாக இருப்பாங்க, நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரெஸ்ஸை ஆட்டி பேசுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பயம் எடுத்துக்கும், என்னடா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பிடிச்சி ஹீரோன் ஒரு பக்கம் பிடிச்சி இழுப்பாங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரும். இப்போ என்ன சொல்கிற, ட்ரெஸ்ஸை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு எதுக்காக இந்த மாதிரி சண்டை போட்டு ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்க. இல்லை இதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்டு எடுத்து கொடுப்பாங்க. பார்த்தாக்கா அந்த கார்டை யூஸ் பண்ணி பார்த்தாக்கா இந்த கார்டு யூஸ்லேயே இல்லை, ஃப்ரீஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துடும். அதை பார்த்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட கார்டை கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட கேட்பாங்க. ஹீரோனும் ஃப்ரீஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வரும், இது மாதிரி நீ எங்கே போனனே தெரியல, அதனால உன்னோட கார்டை நான் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக வீடு வந்து சேரு அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க மெசேஜ்.
அதை பார்த்துட்டு அவனை கையில் மட்டும் சட்னி தாண்டா அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. பக்கத்தில் பார்த்தாங்க வேலை செய்கிறாங்கல்ல அவங்களும் நிற்பாங்க. அவங்க வந்து மேடம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. நானே வாங்குறேன், நானே வாங்கி தொலைகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இஎம்ஐலாம் அலோட் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோனா அப்போ நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களை எப்படி நம்புறது இஎம்ஐயில் கட்டுவீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கார்டு எடுத்து கொடுப்பாங்க. அதில் பார்த்தாக்கா அவங்க ஃபேஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும். இது யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவங்களா எங்கள் அம்மா, நான் மட்டும் கட்டலினா அந்த கார்டை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தாக்கா மேலே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு டிசைனர் புகழ்ந்து பேசி ட்ரெஸ்ஸை கீச்சாங்களா அது ஹீரோ தான் போல இருக்குது. இப்போ ஹீரோவை தான் மேலே காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அந்த ரேம்ப் வாக்காக எல்லோரும் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோ தான் பார்க்குறாங்க. ஒரு மெயின் மாடல் வந்து ஹீல்ஸே போடாமல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏன் நீ ஹீல்ஸ் போடல, ஹீல்ஸ் போடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு இப்போ தான் சார் சர்ஜரி நடந்திருக்கு, என்னால் ஹீல்ஸ்லாம் போட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு ஹீல்ஸ் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் ஹீல்ஸ் வாங்கிட்டு போய் போட்டு நடந்து வராங்க. பார்த்தாக்கா வழுக்கி விழுந்துடுறாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் எமர்ஜென்சியில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கேயாவது என் கண்ணு முன்னாடி மாட்டினா ஓட ஓட உன்னை விரட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. அதை பார்த்துட்டு எதுக்காக இந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் சும்மா வச்சிருக்கீங்க, மாட்டி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவே எடுத்து மாட்டி விட்டுறாங்க. பார்த்தாக்கா பக்கத்தில் இருக்கிற செக்ரட்டரி சொல்கிறாங்க, இப்போ மெயின் மாடலே இல்லை, என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏற்பாடு பண்ணுறது உங்கள் வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாங்க. ஏற்கனவே கையில் காலில் மச்சமோ அடிபட்டிருந்தாலும் அனுப்பிச்சிட்டாங்களா, இப்போ இவங்களையும் அனுப்பிட்டாங்களா. இப்போ வேலை செய்கிறதுக்கு ஆளே இல்லை. அதனால கொடுன்னு கீழே வந்து இது மாதிரி வந்து வேலை செய்கிறதுக்கு மேலே ஆளே இல்லை, அதனால யாரெல்லாம் இருக்கீங்களோ வாங்க எக்ஸ்ட்ரா சம்பளம் தராங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனும் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் போல இப்போ செக்ரட்டரி தான் ஹீரோனை பார்க்குறாங்க. அவங்க என்ன நினச்சி பார்க்குறாங்கன்னா, இப்போ மாடல் போயிட்டாங்களே, மாடலுக்கு தச்ச ட்ரெஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இவர் இப்படி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் எதனா தப்பாக பேசிட்டேனா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி சொல்லிட்டு இப்போ லேடி செக்ரட்டரி முன்னாடி ஹீரோனை நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. சுத்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோனை சுற்றி காமிக்கிறாங்க. அப்புறம் லேடி செக்ரட்டரியும் கேட்குறாங்க, நீ இதுக்கு முன்னாடி வாக் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி. ஹீரோனையும் ஒரே ஒரு வாட்டி வாக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோன் உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னோட லுக்கை மட்டும் பார்த்து யாருன்னு ஒரு இடத்துல என்னை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த வேலை கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மேக்கப்லாம் போட்டு நிற்க வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ வந்து காஸ்டியூம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சி விடுறாங்க. ஹீரோனையும் பார்த்து அனுப்பிச்சி விடுறாங்க. ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோனுக்கு இது நெக்ஸ்ட் லைஃப் மாதிரி இருக்குது. போகிறாங்க, வாக் பண்ணி முடிச்சிடுறாங்க. நல்லா வாக் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது எந்த ஒரு ரிஹர்சலுமே பண்ணாமல் நல்லா வாக் பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ட்ரெஸ் போட்டு ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் அவங்க மெயின் லீடு. அதனால என்னென்ன சில ஒரு பையன் பொக்கே பிடிச்சிட்டு இருக்கான். பொக்கையை வந்து அவங்க வாங்கணும். கடைசியில் பார்த்தா ஹீரோ நல்லா நடந்து வந்து மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாய் செக்ரட்டரி குடுகுடுன்னு ஓடி வந்து பார்ப்பாங்க. பார்த்தாக்கா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தாக்கா அவங்க சாப்பிட்ட தூக்க மாத்திர வேலையை காமிச்சிருச்சு போல இருக்கு. இப்போ ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. காரில் ஹீரோனை திட்டிக்கிட்டு தான் போகிறாங்க. அது எப்படி ஷோவில் வாக் பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால ஒரு வாட்டிக்கு நான் 10 வாட்டி ரிஹர்சல் பார்த்து உள்ளே விடுவேன், ஆனால் இந்த பொண்ணை ரிஹர்சல் பார்க்காம உள்ளே விட்டது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி லேடி செக்ரட்டரிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. லேடி செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி திட்டாதீங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி டாப் 5ல் கூட கிடையாது, ஆனால் இப்போ டாப் 1 கிடையாது, ட்ரெண்டிங் நம்பர் 1லே ஹீரோயின் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவும் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. லேடி செக்ரட்டரி சொன்ன மாதிரி ஹீரோயின் தான் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுவாங்க. அதாவது ஹீரோயின் மயக்கம் முட்டி கீழே விழுந்துட்டாங்களா, அதுதான் நம்பர் 1ல் இருக்கும், அதனால சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்றதுக்காக ஹீரோ சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸில் ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ டப்புன்னு முடிக்கிறாங்க. பார்த்தா ஹீரோ காண்டது கனவு போல இருக்கு. அதனால ஹீரோ பாய் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி நம்ம விட்டுட்டு போன இடத்துல தூங்கிட்டு இருக்காளா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க பார்த்துட்டு இல்ல சார் அவங்க ஏஞ்சி போயிட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஹீரோனோட பொண்ணை தான் காமிக்கிறாங்க. பார்த்தா கார் முன்னாடி போய் டப்புன்னு நின்னுறாங்க. நின்னுட்டு இவங்க கூட சுத்துறதுனால இப்போ அம்மா வேணான்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் இல்லம்மா வந்து கார்ல ஏறுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கார்ல ஏறி போயிடுறாங்க. இப்போ வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோனும் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காங்க. இது மாதிரி நான் தான் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. கூட அவங்க அப்பா வர்றதுனால இவங்க சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்றது தெரியுது. அதனால ஹீரோயின் சொல்லாத விட்டுறாங்க. இவங்கள நம்ம யான்னு கூப்பிடலாம். யானும் அங்கே வந்திருக்கதை பார்த்துட்டு ஓ இவ கூட தான் சுற்றிட்டு இருக்கானா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரியலாகவே உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அப்பாவும் ஏமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பெரியவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்களா நம்ம 2 பேர் சேர்ந்து செத்துடலாம் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து நிறைய பொருளை வந்து அவங்க கலைச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து ஒரு சிலதை வந்து அவங்க அவசரத்தில் எடுக்காமலே போயிருப்பாங்க. அதாவது கலைச்சி வைக்காமலே போயிருப்பாங்க. அதை வந்து யான் பார்த்துட்டாங்க. அந்த ஏற்பாடை பிடிச்சி இழுக்கிறாங்க. பார்த்தாக்கா நம்ம 2 பேர் சேர்ந்து செத்துடலாம் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. நீ மட்டும்தான் வித்தியாசம் நினைச்சேன், ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க மொத்த பேர் வித்தியாசமாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி யான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பாவும் பொண்ணு மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அம்மா எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோனோட ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அஃபேரில் இருக்காங்கன்ற
பண்ணுறத ஹீரோயின் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் காமிக்கிறாங்க. அழுதுகிட்டே அதை நினச்சிக்கிட்டு தூங்கிடுறாங்க ஹீரோயின். இப்போ காலைல தான் காமிக்கிறாங்க. மறுபடியும் பழைய மாதிரியே மாறிடுறாங்க. இப்போ ஹீரோயின் யோசிக்கிறது என்னன்னா, ஒருவேளை நம்ம நைட்டில் தூங்கினோன்னா நம்ம திருப்பி பழைய மாதிரியே மாறிடுவோம் போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பக்கத்தில் ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அந்த வாஷ்ரூமை போய் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணி திருப்பி பழைய மாதிரியே மாறிடுறாங்க. அதாவது 20 வயசு கம்மியான மாதிரியே மாறிடுறாங்க. இப்போ நம்மளுக்கு முதல் வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட தான் போகிறாங்க. ஹீரோ அப்போ தான் வெளில போகிறாங்க காரில். பார்த்தாக்கா கார் முன்னாடி போய் நின்றுக்கிறாங்க. ஹீரோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கு யாருமே வேலை கொடுக்க மாட்டாங்க, யாரால, எல்லாம் உங்களால தான். ஆனால் அது ஹீரோ காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ தான் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. பார்த்தாக்கா எல்லாம் சத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தாக்கா ஹீரோ தான் தண்ணிக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி லைவ் போட்டுட்டு தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க. சரி நான் வேலை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி ஹீரோ கூட வந்துடுறாங்க. ஹோட்டலில் தான் தங்கியிருப்பாங்க. அவங்க வீடு எடுத்துன்னு வந்து காமிச்சு இந்த வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வை, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் மாங்குன்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோனும் க்ளீன் பண்ண டயர்ட்லேயே தூங்கிடுறாங்க. பார்த்தாக்கா ஹீரோ வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இது மாதிரி அவங்க மேனேஜருக்கு. அவங்க வந்து இல்லை சார் யாரும் அது மாதிரி போகல, நீங்கள் எட்டுட்டு வந்ததோட சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு தான் வராங்க. ஹீரோனும் பழைய மாதிரியே மாறிடுறாங்க. ஹீரோவும் கத்திக்கிட்டே வராங்க. ஹீரோ கத்துற சத்தம் கேட்டு ஹீரோனையும் முழிச்சுக்கிறாங்க. பெர்ஃப்யூம் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கல. அதனால ஹீரோ வர சத்தம் கேட்டு அவங்க கேண்டில் எடுத்து அவங்க ஃபேஸை மறைச்சிக்கிறாங்க. இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.